ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளினால் சேனல். ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மினி மேஜிக் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெர்மல் பிரிண்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவதாக நம்ம வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ், அதாவது பயோமெட்ரிக் மிந்த்ராவோட டிவைசஸ், அதை பார்த்தீங்கன்னா ஆர்டி சர்வீசஸ், அது போல் எல்லா அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த மைல்ஸ்டோன் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இந்த மினி பிரிண்டர் தான் அவங்க பார்க்க போகிறோம். இந்த மினி பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் இருக்குது. நிறைய அப்டேட்ஸ்லாம் நான் புதுசாக இது பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மினி பிரிண்டரை வச்சு. கண்டிப்பாக நானும் நிறைய கற்றுக்க போகிறேன், உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவெல்லாம். ஓகேவா, இப்போது இதில் ஓப்பன் ஜஸ்ட் இப்போ நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா ஓகேவா, இதே பாக்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதாவது என்னை கான்டாக்ட் பண்ணுறக்கா லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க்கு, மேலும் அதில் நம்பர் இருக்கும். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் டேரெக்டாக. உங்களுக்கு ஒரு மினி பிரிண்டர் வேணும், நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் அப்கிரேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஸ்பைஸ் மில் வச்சுருக்கீங்க, பெயிண்ட் வச்சுருக்கீங்க, எனி அதர் கம்பெனி. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா மல்டி ஆல் இன் ஒன் பிரிண்டர் தான். நீங்கள் ஸ்பைஸ் மில்லில் மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எந்த ஒரு கம்பெனி ஆப்பில் இருந்தாலும் அதில் பிரிண்டிங் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் இந்த இதை பயன்படுத்தி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதை பற்றின அன்பாக்சிங் அண்ட் ஒரு ப்ரீஃபான எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி பயன்படுத்துறது, எப்படி செட்டப் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்லி தர போகிறேன். ஓகேவா, அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் எதிர்பாருங்க. கண்டிப்பாக சேனலோட இணைஞ்சிருங்க, உங்களுக்கு நிறைய அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட்ட விஷயம். ஓகேவா, இப்படி உங்களுக்கு சதுரமான ஒரு பாக்ஸ் ரிசீவ் ஆகும். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது நிறைய பேர். ஓகேவா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, லேபிள் இருந்தா இருக்கா, ஜஸ்ட் இப்படி டில் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஓப்பன். ஓகேவா, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல தான் இருக்கும். ஓகேவா, உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர், மினி பிரிண்டர் உள்ளே இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் மினி பிரிண்டர். இதுதான் மினி பிரிண்டர், இது போல் கவர்லேயே உங்களுக்கு வரும். அடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு ஹோல் இருக்கும். ஜஸ்ட்டு கையில் எடுங்க. ஓகேவா, அது வந்து ஒரு இதுதான், அதாவது கீழே இருக்க போர்ஷன் தெரிகிறதுக்கான ஒரு கவர். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இந்த மேனுவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கருதுறேன். ஏன்னா இந்த மேனுவலில் செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் சொல்லித்தர வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் தேவையில்லை அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு விஷயம். ஓகேவா, தூக்கி காமிச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள், இந்த மினி பிரிண்டரை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் உள்ள இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு கடைசியாக 2 ப்ராடக்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் மூலமாக நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரை அல்லது டெஸ்க்டாப்பை நீங்கள் உங்களுடைய பிரிண்டரோட மினி பிரிண்டரோட நினச்சிக்கலாம். ஓகேவா, அதில் வர சின்ன சின்ன பிரிண்டர் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் செட்டப் பண்ணுறதுக்கான சிடி அவைலபிளாக இருக்குது உள்ள. ஓகேவா, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா, நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாகவோ இல்லை போஸ்ட் மூலமாகவோ நாங்கள் உங்களுடைய அட்ரஸுக்கு கரெக்டாக ரீச் பண்ணிடுவோம். ஓகேவா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீட்டாக பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருவோம். செட்டப் பண்ணுறாங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வீடியோ இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க வில்லிங்காக இருக்கீங்கன்னா லிங்க் கீழே இருக்குங்க, ஃபஸ்ட்டு மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணித்தரோம். எந்த ஒரு இதுலையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆல் இன் ஒன் பிரிண்டர் தான். நீங்கள் ஸ்பைஸ் மில்லில் மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக ஏதாவது ஒரு பிரிண்ட் கூட எடுத்து காட்டலாம். ஓகே, அதான் ஃபியூச்சர் அப்டேட் பண்ண சின்ன சின்ன இமேஜ் எல்லாம் பிரிண்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, மற்றபடி நீங்கள் ஏதாவது பில்லிங் ஷாப் வச்சுருக்கீங்க, அந்த ஷாப்பில் ஏதாவது சின்ன சின்ன பில்லிங் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். செட்டப் நாங்கள் எப்படி சொல்லி கொடுத்துருவோம். அது மூலமாக நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ரொம்ப அளவு வேஸ்ட்டு பேப்பர்லாம் ஆகாது. சின்ன சின்ன இப்படி தான் ஆகும். உங்களுக்கு ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் ரோல்ஸும் நாங்கள் உங்களுக்கு பண்டல் வைஸாக அனுப்பிவிட்ருக்கோம். அதுக்கான அப்டேட்டும் குறைஞ்ச விலையிலே உங்களுக்கு பெஸ்ட்டான சீப் அண்ட் ரேட்டில் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா, இப்போது இந்த மினி பிரிண்டரை எப்படி செட்டப் பண்ணுறோம் அப்படி பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரை நான் இப்போ கையில் எடுத்துருந்தேன். ஓகேவா, ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கவரை தூக்கி போடலாம். ஜஸ்ட் இந்த பிரிண்டர் உங்களோட கை சைஸ்லாம் இருக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் என்னோட உள்ளங்கையில் இருக்குது. ஓகேவா, இவ்வளோ தான் மினி பிரிண்டர். இது போல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறக்கான மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இது பேட்டரி தான், நீங்கள் எங்கே வேணால் எடுத்து போய்க்கலாம், கரண்டில் கனெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த பேட்டரியை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, பேட்டரியை கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த பேட்டரியை கொஞ்சம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிட்டு எடுக்க முடியுமா இருக்கும். இப்போ இந்த பேட்டரியோட கீழ் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓப்பனில் இருக்குது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினிய காயில் அந்த கலரில் கொடுத்துருக்காங்களா, தாமிர கலரில். ஆனால் இப்படி இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு லேபிள் ஒட்டியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த மேனுவலே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க விஷயமே அதுதான். இந்த பேட்டரிக்கு பின்னாடி இருக்கிற லேபிளை ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணால் தான் இது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஜஸ்ட்டு பின்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செட்டப் பண்ணுறக்கான மெத்தட் தான். பின்னாடி ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிளை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரிங் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பேட்டரி செட்டப். நீங்கள் ஸ்ப்ரிங் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அதில் புஷ் பண்ணி உள்ளே கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்ட் வரும் டபக்குன்னு. ஓகேவா, அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆக சவுண்ட். ஓகேவா, அது போல் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணுற ப்ராசஸ் பண்ணாங்கன்னா ஆன் ஆகாது. அங்கே ஸ்லிப் ஒட்டியிருக்கும், அங்கே சிலிக்கான் டேப்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ண பிறகு நீங்கள் ஆன் பண்ணி ஆன் ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் ரெண்டாவது பண்ண வேண்டியதுன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னல உங்களுக்கு அந்த மேனுவல் தேவைப்படாதுன்னு. ஏன்னா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கல, மேனுவல் தேவைப்படாது. ரெண்டாவது ஸ்டெப் போய்ட்டு பாருங்க.
ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறது இது போல் இருக்குமா, ஜஸ்ட் திருப்பிக்கோங்க, திருப்பிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா, பிடிச்சிட்டு கீழே இருக்கிறதா நீங்கள் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், உடஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் புஷ் பண்ணி எடுங்க. ஓகேவா, அதாவது ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணணும், ரொம்ப ஹார்டாக இது பண்ணாதீங்க, இந்த இடத்துல இதாயிடும். ஓகேவா, அதனால் ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி அமுக்கி இதை எடுங்க. ஓகேவா, ரொம்ப பயப்பட்டுலாம் எடுக்காதீங்க, ஈஸியாக ஓப்பன் ஆயிடும். ஓகேண்ணா, உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் இது போல் இருக்கும். ஓகேவா, இந்த ரோலில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேப் பண்ணியிருப்பாங்க, அதாவது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. அது முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் அந்த இதை எடுத்து விடுங்க. ஓகேவா, அந்த டேப் ஒட்டியிருக்கிறத நீங்கள் எடுத்து விட்டு நீங்கள் அடுத்து இதை இது பண்ணுங்கள். ஓகேவா, இருங்க. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் ரோலை ஓப்பனில் விட்டுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சீலாக இருக்கும் அந்த இடத்துல, ஜஸ்ட் அந்த ஓப்பனில் விட்டுருங்க. ஓகேவா, ஓப்பனில் விட்டு இதை இப்போ தூக்கி விட்டுடலாம். தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இது போல் ஃபிட் பண்ணுங்கள். ஓகேவா, இது வந்து வெளியே இப்படி வர மாதிரி. ஓகேவா, பாருங்கள், நான் இப்போ வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது போல் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே தானே, அமுக்கிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஜஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல இதை இது பண்ணுறக்கான ஆப்ஷன் இருக்குது, அதாவது இதை வந்து நம்ம வேஸ்ட் ரிமூவ் பண்ணுறக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட் இப்போ நான் அதை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்து ஆன் பண்ண போகிறேன். இங்கே ரெண்டு பட்டன் மட்டும் தான் இருக்கும், ஆன் பட்டன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட் பட்டன் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன் பட்டனாக ஒரு ஜஸ்ட் ஒரு 2 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளிங்க் ஆகிருக்கும். உங்களுக்கு பீப் சவுண்டு ஒரு 2 3 வாட்டி கேட்கும், அப்போலாம் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் இன்டிமேஷன் கிடச்சிடும். இதுதான் செட்டப். ஓகேவா, இங்கே பக்கத்தில் ஃபீடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இந்த ஃபீடுங்கிற ஆப்ஷன் என்னென்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் இடம் விட்டு வைக்கும். இந்த இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஏதாவது பிரிண்ட் போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இடம் வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து இப்போ பாருங்கள், ஃபீட் பட்டன் நான் கிளிக் பண்ணேன் பார்த்தீங்களா. இது போல் டெஸ்ட் பிரிண்ட் மாதிரி சும்மா கொஞ்சம் கேப் போடுறதுக்காக அந்த ஃபீட் பட்டன் அப்படிங்கிறது. நடுவில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு, தவறாக கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபீட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா இது போல் நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இது பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இதுதான். இது போல் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது. 2 பட்டன் தான், பவர் பட்டன், ஃபீட் பட்டன். ஃபீட் பட்டன் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கிறதுக்காக அந்த இதை கிளிக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனை நீங்கள் ஜஸ்ட் 2 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிடும். அதே போல் நீங்கள் ஆஃப் பண்ணுறதும் பவர் பட்டனை ஜஸ்ட் 2 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா, பண்ணிங்கன்னா ஒரு சவுண்ட் வரும் உங்களுக்கு. இப்போ ஒரு சவுண்டு கேட்டுருக்கும்ல, அது போல் அந்த சவுண்டோட உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இது போல் நீங்கள் இதை செட்டப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இந்த பிரிண்டரை நீங்கள் தரமாக பயன்படுத்திக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எல்லாத்துலேயுமே பயன்படுத்திக்கலாம். நான் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஸ்பைஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் மற்ற ஆப்லேயுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஒரு மினி பிரிண்டர் தேவைப்படுதுன்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஓகேவா, அதுக்காக நான் PDF ஃபைல் எடுக்க போகிறேன், ஒரு 300 பக்கம் பேஜ் நான் ஒரு PDF ஃபைல் எடுக்க போகிறேன், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க போகிறேன், இறங்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் இதில் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு பில்லிங், நீங்கள் பில் போட்டிங்கன்னா அந்த பில்லோட பிரிண்ட் எடுக்கலாம். குட்டி குட்டியான சைஸில் கூட பில்லிங் கொடுக்கலாம். ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், அங்கே நான் கடையில் பில் கொடுக்குறோம்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஓகேவா, கண்டிப்பாக ஒரு பெட்டரான சர்வீஸாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். ஸ்பைஸ் மீ ஏஜென்ட்ஸ் மெயினாக அதை பயன்படுத்துங்க. ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது பிரிண்டர் மூலமாக பயங்கரமாக கொடுக்கலாம். ஏன்னா ஒரு கஸ்டமர் வராங்க, ஒரு ஆதார் வித்ரா பண்ணுறாங்க, இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம போட்டு அந்த ரெசிப்ட்டை கொடுத்தோம்னா இங்கே கையில் கிழிச்சு கொடுத்து நாங்கள் ரெசிப்ட்டும் கொடுத்துட்டோம்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது 100% மேனேஜ் போயிட்டே இருக்கும். ஓகேடா, அந்த கடைக்கு போனோம்னா அவங்க எல்லாமே பண்ணி ப்ராப்பராக கையில் பில்லு வரைக்கும் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கஸ்டமருக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ இந்த பிரிண்டரோட மாஸ் செட்டப் உங்களுக்கு தெரிஞ்சுருக்காங்க. இன்னும் இதில் இருக்கிற போர்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, இந்த 2 ஹோல். ஏன்னா இது வந்து இந்த டேக் ஏதாவது மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மற்றபடி இந்த பிரிண்டரோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இருங்க காட்டுறேன். இந்த ஹோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஹோல், அது பக்கத்தில் இருக்க இன்னொரு ஹோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேவா, மற்றபடி இந்த 2 போர்ட் மட்டும் தான் இருக்குது இதில். ஓகேவா, பேட்டரி, இந்த போர்ட்டு, அப்புறம் இந்த இது செட்டப் பண்ணுற ஆப்ஷன்ஸ், பவர் பட்டன், இந்த மாதிரியான சின்ன செட்டப் தான் இந்த பிரிண்டர். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மொபைலில் ஏதாவது செட்டப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் இதை ஆன் பண்ண உடனே இங்கே ப்ளூடூத் வந்து ஆன் ஆயிரும். நீங்கள் உங்களுடைய மொபைலில் என்ன ஆப் பயன்படுத்தலாம், ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இதோட பேர் வந்து MHDன்னு ஆரம்பிக்கும். ஓகேவா, ப்ளூடூத் நேம் உங்களுக்கு காட்டும் MHD அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் கட் பண்ணிங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க அந்த பில்லோட பேர், அந்த ப்ளூடூத்தோட நேம். அதில் நீங்கள் அவங்க கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பிரிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் அடுத்து சின்ன அப்டேட்லாம் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இணைஞ்சிருங்க. உங்களுடைய பிஸ்னஸ் வளர நாங்கள் உங்களோட உறுதுணையாக இருப்போம். ஓகேவா.